Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am meeting a champion Chandru along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மோஜெனிக் சந்துரு ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து 10 கான்செப்ட் ஒரு கான்செப்டா நம்ம பார்க்கலாம். In vapor compression refrigerant condition before compressor is dry saturated vapor. ஒரு கம்ப்ரஸருக்குள்ள நுழையறான் அப்படின்னா அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தான் கேள்வி. அவன் வந்து ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பராக தான் இருக்கும். ஏன் சார் வெட்டாக இருக்கக்கூடாதா? வெட்டாக இருந்தால் கம்ப்ரஸரை அஃபெக்ட் பண்ணணும். ஒரு வெட் வேப்பரை கம்ப்ரஸருக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா அது கம்ப்ரஸரோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணணும், கம்ப்ரஸரை வேலை செய்யாமல் ஆக்கிடும். ஸோ அதனால தான் கண்டிஷன் என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, ட்ரையாக இருக்கணும், சேச்சுரேட்டட் வேப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. In vapor compression refrigerant condition before condenser is superheated vapor. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் எப்படி இருக்குன்னா கம்ப்ரஸர் கிட்ட இருக்கான்னு வச்சுங்க. கம்ப்ரஸர் இருக்கான், இல்லைன்னா கம்ப்ரஸருக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸருக்கு அப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ஹாஸ் டு கோ ஃபார் கண்டென்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். கண்டென்சருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது கம்ப்ரஷனுக்கு ஆப்போசிட் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் எவாபரேட்டர். ஸோ இதான் வந்து 2C 2E. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர், ரெண்டாவது கண்டென்சர், மூணாவது எக்ஸ்பான்ஷன் டிவைஸ், நாலாவது எவாபரேட்டர். ஸோ இங்கே வந்து கண்டென்சரில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும். எவாபரேட்டரில் ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லிச்சுன்னா கம்ப்ரஸருக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா வரும்போது ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பர். அது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது பிஃபோர் கண்டென்சர்னா கம்ப்ரஸரோட அவுட்லெட், அங்கே வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பர். ட்ரையாக இருக்காமல் சூப்பர் ஹீட்டாக மாறும். ஸோ கம்ப்ரஸரோட அவுட்புட்னாலும் ஒன்று தான், கண்டென்சரோட இன்புட்னாலும் ஒன்று தான். பிஃபோர் கண்டென்சர் பிஃபோர் கம்ப்ரஸர். இது வந்து இங்கே பிஃபோர் கண்டென்சருக்கு பதிலா ஆஃப்டர் கம்ப்ரஸர் அப்படின்னு போட்டாலுமே ஆன்சர் இஸ் சேம், சூப்பர் ஹீட்டர். மூணாவது கேள்வி. COP of vapor compression refrigerator increases with increasing evaporator temperature at constant condenser temperature. ஸோ COP பார்க்கும்போது COP வந்து சின்ன வந்து எவாபரேட் டெம்பரேச்சர் தான் சின்னவன். ஸோ எவாபரேட் டெம்பரேச்சர் கண்டென்சர் டெம்பரேச்சர் பெரியவன். ஸோ எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதில் எவாபரேட்டட் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறது மூலயமா இது அதிகமாகும். இங்கே எவாபரேட்டட் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது மூலயமா இந்த டோட்டல் வேல்யூ வந்து கம்மியாகும், இன்டர்ன் அதுவும் அதிகமாகும். ஸோ வந்து எவாபரேட்டட் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா COP அதிகமாகும் நேரடியாக. Vapor compression refrigerator employs reversed Rankine cycle. ஸோ ரேங்கைன் சைக்கிள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கைன் சைக்கிள் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 ஐசென்ட்ரோபிக். ஆனால் இங்கே என்னென்னா வேப்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைக்கிளை ரிவர்ஸாக போட்டுட்டு ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணால் அதான் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள், வேப்பர் கம்ப்ரஷன் பொசிஷன். Throttling operation in refrigerator carried out in capillary tube. த்ராட்லிங்னா யாரு அப்படின்னா த்ராட்லிங்னா இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் த்ராட்லிங்னா இப்போ நம்ம போய் கேட்குறோம் த்ராட்லிங்னா என்ன சந்திர அப்படின்னா Expansion. ஈடா டண்டனுக்கா ஈடா நீ வந்து என்ன ஆகிடணும், டான்ஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸ்பான்ஷன். ஸோ எக்ஸ்பான்ஷனா என்ன வகையான எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இட் இஸ் ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன். அப்படின்னா என்தால்பி கான்ஸ்டன்டாக இருக்கும், என்தால்பி கான்ஸ்டன்டாக இருக்கும். ஐசிங்க H ஃபார் என்தால்பி, த்ராட்லிங்கில் உள்ள H வந்து என்தால்பி ஞாபகம், என்தால்பி கான்ஸ்டன்டாக இருக்கும். அது என்னன்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா கேப்லரி டியூப் யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க. கேப்லரி டியூப்லாம் த்ராட்லிங் யூஸ் பண்ணி நடக்கிறாங்க. In refrigerator, if vapor is not superheated after compression, it is wet compression. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இப்போ வெட் கம்ப்ரஷன்னா என்ன அப்படின்றத கேள்வி. வெட் கம்ப்ரஷன்னா இங்கே ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பர் வருது, இங்கே வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பராக இருக்கும். இது சூப்பர் ஹீட்டட் வேப்பராக இல்லாமல் இருந்தால், இங்கே சூப்பர் ஹீட்டட் வேப்பராக மாறாமல் இருந்தால் அந்த கம்ப்ரஷன் பேர் தான் வெட் கம்ப்ரஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாகவே இருந்துச்சு, இங்கேயும் ட்ரை சேச்சுரேட் பேப்பராகவே இருக்கு அப்படின்னா அது வெட் கம்ப்ரஷன். சூப்பர் ஹீட் பேப்பராக மாறிச்சுன்னா அது வெட் கம்ப்ரஷன் கிடையாது. அதான் கேட்டிருக்காங்க. இன் ரெஃப்ரிஜரேட்டர் இஃப் வேப்பர் இஸ் நாட் சூப்பர் ஹீட்டட் ஆஃப்டர் கம்ப்ரஷன் வெட் கம்ப்ரஷன் அடுத்தது. COP of refrigerator always more than unit. ஸோ அந்த COP coefficient COP of refrigerator of winter is greater than COP of refrigerator. யார் அண்ணன் விண்டரா சம்மரா? COP நாலே வந்து கூலிங் எஃபெக்ட் தானே. அப்போ கூலிங் உகந்ததா சம்மரா விண்டரா? Winter. அப்போ விண்டர் தான் அண்ணன், சம்மர் தான். In refrigerator, subcooling occurs when sensible heat from refrigerator is removed. ஸோ சப்கூலிங்னா என்ன புரிதல் அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டை ரெஃப்ரிஜரேட்டர் ரிமூவ் பண்ணா அதான் சப்கூலிங். The process of cooling liquid refrigerant below condensing temperature is subcooling. ஸோ இந்த ரெண்டு கேள்வியும் சப்கூலிங் பற்றி தான் பேசுது. இது சப்கூலிங்னா என்னன்னா the process of cooling liquid refrigerant below condensing temperature. கூல் பண்ணுறது தான் சப்கூலிங். சப்கூலிங்னா ஒன்று தான். எதை பண்ணுறோம்னா லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை கூல் பண்ணுறோம். எதுக்கு எந்த இதுனா பிலோ கண்டென்சிங் டெம்பரேச்சர். மூணு விஷயம். சப்கூலிங்னா கூலிங்கா ஹீட்டிங்கா? கூலிங். பேரே கூலிங் தான். அப்ப ரெண்டாவது எதை சப்கூலிங்ல நமக்கு எதை எடுத்துக்கிறோம்? லிக்விட் ரெஃப்ரிஜரேட்டர். என்ன பண்றோம்? கண்டென்சிங் டெம்பரேச்சர் கீழ கூல். பிலோ கண்டென்சிங் டெம்பரேச்சர். ஸோ 10 பாயிண்ட் இன்னைக்கு பக்காவா கத்து கொடுத்த சந்துருக்கு. தேங்க்யூ.